நீங்க வீட்ல இருந்துகிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு உங்க ஆபீஸ்க்கு வேலை செய்யறீங்களா? நீங்க உங்க வேலையில காட்டுற ஈடுபாடு, இன்வால்வ்மெண்ட், உங்க வேல்யூ எல்லாம் எப்படி உங்க மேனேஜருக்கு காண்பிச்சு கொடுப்பீங்க? நீங்க சூப்பரா பிரமாதமா வேலை செய்யறத எப்படி அவங்களுக்கு தெரிய வைப்பீங்க? அது அவங்களுக்கு தெரிஞ்சாதானே பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூஸ், அப்ரைசல்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு நல்ல ரேட்டிங் கிடைக்கும். அப்போதானே ப்ரமோஷன், சேலரி இன்கிரிமெண்ட்டுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. நீங்க வீட்ல இருந்தே வேலை செய்யறனால உங்க வேல்யூவை எப்படி உங்க ஆபீஸ்க்கு காண்பிச்சு கொடுக்கறதுன்னு உங்களுக்கு வழி தெரியலனா இந்த வீடியோவை பாருங்க. நீங்க வீட்ல இருந்தே வேலை செஞ்சாலும் எப்படி உங்களை ஒரு ஸ்டார் எம்ப்ளாயியா, ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மிங் எம்ப்ளாயியா உங்க மேனேஜருக்கு காண்பிச்சு கொடுக்கலான்னு 3 ஐடியாஸ் சொல்றேன். So here are the 3 tips to be a star employee while you work from home. Let's begin. In the channel, change your game with Chandrika to always be a winner. என் பேரு சந்திரிகா. நான் உங்களை மாதிரி நிறைய ஃபைனான்சியல் அண்ட் பர்சனல் லைஃப் சக்சஸ்க்காக வழி தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். முதல் டிப், schedule periodic FaceTime with your boss. நீங்க தினம் செய்யற நிறைய வேலைகள் உங்க மேனேஜரோட மேல் பார்வை இல்லாமலே செஞ்சு முடிக்கிறதா இருக்கலாம். அந்த வேலையோட எண்ட் ரிசல்ட்ஸும் எக்ஸிகியூஷன்ஸும் உங்க மேனேஜர் கவனிக்கணுங்கிற அவசியம் இல்லாம இருக்கலாம். இது போல வேலையெல்லாம் நீங்க ஆபீஸ்ல இருந்து செஞ்சா அப்போ உங்க மேனேஜர் அதை பார்ப்பாங்க, நீங்க ப்ரொடக்டிவா இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தோணும். ஆனா நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும்போது வேலை பொழுதுல நீங்க சரியாதான் உங்க வேலையை செய்றீங்களா இல்லையான்னு உங்க மேனேஜருக்கு ஒருவேளை சந்தேகம் வரலாம் இல்லையா? இந்த பிரச்சனை வராம இருக்க அப்ப என்ன செய்யறது? ஒன்-ஆன்-ஒன் மீட்டிங்ஸ். உங்க பாஸ் கூட ரெகுலர் ஒன்-ஆன்-ஒன் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆன்லைன் மீட்டிங்ஸ் செட் பண்ணுங்க. லைக் ஒன்ஸ் இன் அ வீக் ஆர் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks. இந்த மீட்டிங்ல இந்த ப்ரீவியஸ் டைம் ஃப்ரேம்ல நீங்க என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சீங்கன்னு சொல்லுங்க. இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. அப்புறம் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்க மேனேஜரோட ஃபீட்பேக் கேளுங்க. இந்த மீட்டிங்க உங்க 2 பேருக்கு நடுவிலான கேள்வி பதில் செஷன்ஸா கூட யூஸ் பண்ணுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வந்துட்டா உங்க ஆபீஸ்ல உங்க கூட வேலை செய்யற நிறைய எம்ப்ளாயீஸ் பெரும்பாலும் இப்படி மேனேஜர் கூட ஒன்-ஆன்-ஒன் மீட்டிங்ஸ் செட் பண்றது இல்ல. இப்படி உங்க மேனேஜர் கூட நீங்க அடிக்கடி பேசி அவங்கள வெல் இன்ஃபார்ம்டா வச்சுக்கிட்டா அப்ப அவங்களோட மேல் பார்வை இல்லைனாலும் உங்களால உங்க வேலைகள் எல்லாம் சரியா செஞ்சு முடிக்க முடியும்னு அவங்களுக்கு காட்டும். நீங்க வீட்ல இருந்து வேலை செய்யறனால நீங்க ஒருவேளை ப்ரொடக்டிவா தான் இருந்தீங்களோ இல்லையோங்கிற சந்தேகத்தை அவங்க மனசுல இருந்து போக வச்சிடும். உங்க பேரையும் முகத்தையும் அடிக்கடி அவங்கள பார்க்க செய்யும். இப்ப அடுத்த ப்ரமோஷனுக்கு அவங்க ஆள் தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுக்கு யாரோட பேரு ஞாபகம் வரும்னு சொல்லுங்க. So, stand out from the crowd. Schedule periodic FaceTime with your manager. அடுத்த டிப், tell them your accomplishments. நீங்க வீட்ல இருந்து வேலை செய்யறனால நீங்க ப்ராஜெக்ட் மைல்ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணது, உங்க வேலையில இருக்க சக்சஸ் ஸ்டோரிஸ், சாதனைகள், அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் இதெல்லாம் யார் கண்ணுக்குமே தெரியாமலே போயிடலாம். அதனால உங்க பாஸ் கூட நீங்க செட் பண்ற இந்த ஒன்-ஆன்-ஒன் மீட்டிங்ஸ்ல எல்லாம் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை பத்தி கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லுங்க. எப்பவெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பவெல்லாம் உங்க கூட வேலை செய்யற சக எம்ப்ளாயீஸ்க்கு, மற்ற சீனியர் லீடர்ஸ்க்கு எல்லாம் உங்களோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. எப்படி நீங்க அந்த சேல்ஸ் மார்ஜின்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டுபிடிச்சீங்க, எப்படி ஒரு ப்ராசஸ்ல இருக்கிற இன்எஃபிஷியன்ஸ் எல்லாம் நீங்க கம்மி செஞ்சீங்க, எப்படி இந்த மாச டார்கெட்டை உங்க டிபார்ட்மெண்ட் ரீச் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் செஞ்சீங்க, இந்த மாதிரி. அப்புறம் இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா ட்ராக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூல உங்க மேனேஜருக்கு இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க மறுபடியும் ஞாபகப்படுத்தலாம். அடுத்த டிப், ஸ்விட்ச் ஆன் யோர் கேமரா. நீங்க வீட்ல இருந்து வேலை செய்யும் போது ஒரு ப்ரொஃபஷனல் அவுட்ஃபிட் அட்டையர்ல இல்லாம இருக்கலாம். வீட்டுல கேஷுவலா போடுற ஏதாவது ஆடைகள் போட்டிருக்கலாம், டிஷர்ட், தோத்தி, நைட் வேர் இது போல. அதனால உங்க வர்ச்சுவல் ஆன்லைன் மீட்டிங்ஸ்ல எல்லாம் கேமராவை ஆஃப் செஞ்சு வைக்க ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்க அதை ஆஃப் செஞ்சு வச்சிருப்பீங்க. This will hurt you in the long run. So stop doing it. நீங்க இப்படி அடிக்கடி கேமரா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க மேனேஜருக்கும் மற்ற டீம்மேட்ஸ்க்கும் நீங்க அந்த டீம் கூட அவ்வளவா இன்வால்வ்டா இல்லாததா ஒரு பிம்பம் கொடுக்கும். நீங்க அவ்வளவா நல்ல டீம் பிளேயர் இல்லைன்னு, அவங்க டீம்ல நீங்க ஒரு பார்ட் இல்லைன்னு காலப்போக்கில் அவங்களுக்கு தோண வச்சிடும். இத மறந்துடாதீங்க. உங்க பாஸுக்கு யாரோட பேரும் முகமும் அடிக்கடி ஒரு நல்ல விதத்துல அவங்க கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கோ அவங்களுக்கு தான் கரியர்ல மேல மேல போக அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்களே உங்க முகத்தை மறைச்சுக்கிட்டு உங்களுக்கு வர வாய்ப்புகள் எல்லாம் கம்மி செஞ்சுக்காதீங்க. வர்ச்சுவல் மீட்டிங்ஸ்ல கேமராவை ஆஃப் செய்யாதீங்க. மீட்டிங் டைம்ல கொஞ்சம் ப்ரொஃபஷனலா ட்ரெஸ் செஞ்சுக்கிட்டு உங்களோட அழகான புன்னகைய எல்லாருக்கும் காட்டுங்க.
ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆனாலும் ஒரு ஸ்டார் எம்ப்ளாயியா திகழ இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. Thank me later. Schedule periodic FaceTime with your boss. Tell them your accomplishments. Switch on your camera. இது போல வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த சேனல் Change Your Game with Chandrikaக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Or else you're missing out. I'll see you soon.